நல்லா கிளறி விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து முட்டை ஸ்பெஷல் மகன்தான் பண்ணுறான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுறான். நபீஸ் நீ கூட ஹெல்ப் பண்ணுவேன், பார்த்துட்டு நிற்கிற. சரி, எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். இவங்க ரெண்டு இன்னைக்கு போட்டி ஓட்டு செய்கிறாங்க. பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணுறதே ஒரு டைம் ஆகுது பாருங்கள். நானும் அவங்க கூட பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஹெல்ப்பு. அந்த இப்படியெல்லாம் தான் இருக்கும். 4 வாத்து முட்டை வாங்கியிருக்கிறான். ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டான், ஒரு வெங்காயம் சாப்பரில் போட்டு கட் பண்ணுறான். கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் சாப்பரில் போட்டுட்டான். 2 ஸ்பூன் வந்து ஓமம் போட்டுடலாம். அதில் நான் பண்ணல, அவங்க தான் பண்ணுறாங்க. 3 ஸ்பூன் போட்டாச்சு. அது இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஆன் பண்ணிக்கிடலாம். பேன் வச்சுக்கிடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு மாறி மாறியா வதக்குறது. ஃபஸ்ட்டு அவன் வதக்குனேன், 2வது இவன் வதக்குறான். சரி, நடக்கட்டு. நபீஸு மஞ்சள் பொடி எடு. இங்கே வா, போட்டு 1/4 டீஸ்பூன் போடு. போடு போடு. இன்னைக்கு குக்கிங்கே அவங்க தான் பண்ணுறாங்க. அடிக்கடி பிள்ளைங்க இப்படி இப்படி பண்ணாதான் அவங்களுக்கும் ஒரு என்ஜாய் இருக்கும், வேலையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். வதக்குற ஸ்டைலே வேறு பாருங்கள். சரி, அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லு நியாசு. என்ன போடணும்? இது என்னோட குக்கிங் இல்லை, சொல்லு. பாக்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட் வந்து நெய் விட்டுடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் பாக்கெட்டு நெய். 2-3 ஸ்பூன் விட்டுறாதீங்க. 1 ஸ்பூன் நெய் தான். அது கவர்ந்த கவர்லேயே 1 ஸ்பூன் நெய் தான் இருக்கும். சரி, கிளறி விடு நியாசு. இல்லைன்னா பட்டரை கூட சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கிடுங்க. இன்னி நம்ம வந்து வாத்து முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். நீ ஒன்று விடு, நீ ஒன்று விடு. நீ விடு விடு விடு. வா, உடஞ்சா போட்டு வா. அது ஒன்றும் பரவாயில்ல. வா வா வா. சரி விடு. போடு போடு போடு. அங்கே மாறி மாறி முட்டை உடச்சி விடுறதுக்கே போட்டி. குக்கிங் வந்து ஜாலியாக இருக்குது இன்னைக்கு. வா வா வா. அடுத்தது விடு. தேவைக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். நபீஸு போடு. நபீஸு போட்டு நல்லா கிளறி விடு. இல்லை, பார்த்துட்டு போடலாம். நல்லா கிளறி விடணும். அப்போ தான் வந்து அப்போ போடுவா. சரி, 2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் தெளிச்சு வேணா விட்டுக்கோ. கொஞ்சம் தெளிச்சு விடு. அப்புறம் என்ன பண்ணணும் நியாஸ்? இதுல நியாஸ் இதுல என்ன பண்ணணும் அப்புறம் சொல்லு. சொல்லு நியாஸ், உனக்கு தானே தெரியும், நீ தானே பண்ற. தின்னணுமா? ஓமம் போடப்போ. சரி, ஓகே. கரம் மசாலா போட வேண்டாமா? இது இது
ஓமம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஓமத்தை நான் அவ்வளோத்தையும் போட்டு ஃபுல்லாக தட்டு விடு. ஐயா அதுக்கு தான் நம்ம பொடிச்சோம். போடு. ம். நம்ம ஓமம் போடுறதுனால இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வலி வராது. வயிறு வந்து கேஸ் எல்லாம் போயிடும். நம்ம வந்து எக்கு வந்து கோழி முட்டை சாப்பிட்டாலும் சரி, உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கூட நம்ம இப்படி பண்ணலாம். ஓமம் போட்டு பண்ணலாம். வயிறு வலி வராது. பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். அதனால வாரத்தில் ஒரு நாள் வந்து இப்படி பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதை க்ளீன் பண்ணு. எல்லாம் படுத்தி போட்டிருக்க பாட பாருங்க. அவனை குக்கிங் பண்ணி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுடலாம். கொத்து புரோட்டா போட்டது தான். வந்து மல்லி இலை கட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்களும் ஈஸியாக தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க. சரி, நஃபீஸ் கொண்டு போடுவா. எப்படி அந்த ஸ்பூனோட டேஸ்ட் என்னமோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு குறவு போடு. இல்லை இனி மல்லி இலையும் போட்டுடலாம். கட் பண்ணி போட்டாச்சு. சரி நீயாசு கொஞ்சம் சால்ட்டு குறவு. கொஞ்சம் போடு. இதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நடக்குது. இடியாப்பம் உருளைக்கிழங்கு கறி. நம்ம வாத்து முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இனி அதை எடுத்துட்டு என்னோட ஸ்டவ் எல்லாம் படுத்தி போட்டிருக்க பாட பாருங்க. நம்ம பண்ணால் இப்படி இருக்குமா? இவங்க பண்ணதுனால இப்படி இருக்குது. இனி அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எனக்கு இடியாப்பம் உருளைக்கிழங்கு கிரேவி முட்டை தொக்கு. சரி நம்ம சாப்பிடலாம். வா.